நபிகளார் சிறு வயதில் திருமணம் முடித்தார்கள் என்ற குற்றச்சாட்டு முக்கியமாக ஓரியன்டலிஸ்ட்கள், கியத்தேவாதம் பேசக்கூடியவர்கள் சொல்லுவார்கள். இதை ஒரு குறையாக சொல்லுவார்கள். சரி, ஒரு விஷயம் சொல்லும்போது நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதரை மட்டும் தனியாக தாக்கக்கூடாது இல்லையா? அப்படி பார்த்தா இந்த பாலிய வயது திருமணம் என்று அவங்க சொல்லக்கூடியது யூதர்கள் நடைமுறையிலும் இருந்தது. அதுக்கு ஒரு ஆபிரகாமின் மகனான ஈசாக்கு 3 வயது நிரம்பிய ரெபேக்காவை மணமுடித்ததாக பழைய ஏற்பாடு குறிப்பிடுகிறது. சாராவுக்கு 9 வயதாக இருந்தபோதே ஈசாக்கு பிறந்தான் என்கிறது பழைய ஏற்பாடு. A maiden aged 3 years and a day may be acquired in marriage by coition. சான்ஹெட்ரினில் 55 B இருக்குது. மேலும் ஐரோப்பாவிலும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டைன் நகரை அடைந்த போது ஆனியாஸின் வயது 8, அலெக்சியாவின் வயது அப்போது 13 என்கிறார்கள் வில்லியம் ஆஃப் டயர் ஹிஸ்ட்ரி ஆஃப் த டீட்ஸ் டன் பியாண்ட் த சி 13.4. முதலாம் அலெக்சியஸின் காமனோஸின் முதல் மனைவியின் வயது திருமணத்தின் போது 15 வயதை அடையும் முன்பே அவள் பட்டத்து அரசி ஆகிவிட்டாள். மேலும் பாரசீக பேரரசின் மன்னரான மான்வேல் உடைய மனைவியான தியோடரா ஜெருசலேத்தின் மன்னரான 3ஆம் பால்டுவின் என்பாரை மணமுடித்த போது அவளுக்கு வயது 13. அதே போன்று மார்கரெட் மாரியா ஹின்காரியா 2ஆம் ஐசக் ஆங்கிலோஸ் மன்னரை மணமுடித்த போது வயது 9. திருமணம் அந்த காலத்தில் ஒரு அசாதாரண நிகழ்ச்சியாக காணப்படவில்லை. ஏன்னால் அந்த காலகட்டத்தில் திருமணம் சிறு வயதிலே செஞ்சிருவாங்க. அதற்கான முதிர்ச்சியும் உடல் பக்குவமும் அவர்களிடம் இருக்கும். மேலும் அலெக்சியஸ் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து 3 ஆண்டுகள் கூட ஆகலை. அவரது தந்தை வழி உறவினரான ஆண்ட்ரோனிகோஸ் அவரை அப்புறப்படுத்திவிட்டு தானே அரசரானார். அது மட்டும் இல்லாமல் ஆனியாஸின் கல்யாணம் செய்து கொண்டார். அப்போது அவரது வயது 65. தம்பதியர்களுக்கிடையே 50 ஆண்டு கால வேறுபாடு இருந்தது. குரோனியேட்டஸ் ஹிஸ்டோரியா 205/6 இது இருக்கும். ஒரு விஷயத்தை குறை கூறும்போது அந்த தவறை யாரெல்லாம் செய்தாலும் அவங்களையும் குறை கூறும். ஒருதலைபட்சமாக ஒரு தவறை மட்டும் குறிவைப்பது நீதமான போக்கும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அந்த காலகட்ட சூழல், மக்களுடைய உடல் வாகு எல்லாத்தையும் கணக்கில் கொண்டுதான் பார்க்க வேண்டும். நூற்றாண்டுகளில் நடந்த திருமணத்தை பார்த்தாலே இதற்கு விடை கிடைத்துவிடும்.